அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். துலாம் ராசியினருக்கு 5ல் சனி, 6ல் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, அஷ்டமத்தில் குரு, 9ல் செவ்வாய், விரயத்தில் கேது இருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கு 6ல் அதாவது சூரியன், ராகு இணைந்திருக்கிறார்கள். பரவாயில்லை, ஓரளவுக்கு உங்களுடைய பலம் உண்டாகும். உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் இருந்த இடம், ஏனென்றால் 6ஆம் வீட்டில் சூரியன், ராகு இணைவதால் பலம் உண்டாகும். எதிரிகள் இருந்த இடம் தெரியாமல் மறைவர். அடுத்து உங்களுக்கு ராசிக்கு 8ல் குரு சஞ்சரிப்பதால் பண வரவில் தேவையில்லாத நெருக்கடிகள், அடிக்கடி செலவுகள் உண்டாகலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. பிறருக்கு கடன் தரக்கூடாது, வாங்கவும் கூடாது, ஜாமீன் தரக்கூடாது. தொழில் வியாபாரத்தில் முன்பை விட தற்போது நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய நேரம். வேலையாட்கள் உதவியானது சிறப்பாக இருந்து மனதளவில் மகிழ்ச்சி ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நேரம். கடந்த காலங்களில் நீங்கள் ஏற்பட்ட வீண் பிரச்சனைகள் அனைத்தும் குறைந்து அனுகூலமான பலன்களை அடைவீர். மாணவ மாணவியர்கள் படிப்பில் சிறப்பாக செயல்படுவர். நல்ல மதிப்பெண்களை பெறலாம். பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்ல பெயரை தாங்கள் வாங்கி கொடுப்பீர்கள். உங்களுக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்கும் ராகு அவர் 6ல் லட்சுமிகரமான இடத்தில் இருப்பது மட்டும் இல்லாமல் எல்லா பிரச்சனைகளையும் ஓரளவுக்கு கட்டுக்கொண்டு கொண்டு வரும். உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றும். குறிப்பாக வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல பண வரவுகள் உண்டாகும். அவரோடு சுக்கிரனும் சேர்ந்து இருப்பதால் வெளிநாட்டில் வேலை தேர்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். 15ஆம் தேதிக்கு மேல் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு சூரியன் வருகிறார். 6ல் சூரியன் மிக நல்ல அற்புதமான இடம் அமைப்பு என்பதால் ஆத்ம பலம் அதிகரிக்கும். அரசாங்க காரியங்கள் வெற்றி பெறும். எதிலும் தைரியம் பிறக்கும். மனோதைரியம் உண்டாகும். பெண்கள் விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். பார்த்து பழக வேண்டும். நீங்கள் ஏதோ ஒன்று சொல்ல அது வேறு விவகாரமாக ஆகிவிடும். 9ல் செவ்வாய், கோபத்தை தவிர்க்க வேண்டும். பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். கணவன் மனைவி உறவுகள் மேம்பட வாக்குவாதங்களை தவிர்த்து சொல்ல வேண்டும். பசுமாட்டுக்கு உணவளியுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். கோயிலுக்கு சென்றால் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.